மூன்றாவதாக கிறிஸ்துவின் இரத்தம் ரோமர் 5:9 நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறது. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோப ஆக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுகிறது அதிக நிச்சயம் அல்லவா? பிரைஸ் காட். நம்ம எல்லாரும் மனிதன் முழுவதும் கோபாக்கினிக்காக தான் நியமிக்கப்பட்டிருந்தான். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் நம்மளை பாருங்கள் கோபாக்கினிக்கு நீக்கி நீதிமானாய் மாற்றுகிறது. சிலவங்கெல்லாம் கேட்பாங்க, நீ பெரிய நீதிமானோ, இவனை எனக்கு தெரியாதா, இவளை எனக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் இயேசுவின் இரத்தம், ஒரு வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறது. எத்தனை ஒரு வாயத்திறன் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றுகிறது. பிரைஸ் காட், பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்போ இரத்தம், இயேசுவின் இரத்தம் நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறது. இரத்தத்தாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அடுத்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபேசியர் 2:13 இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மளை பாருங்கள் தேவனோடு சமீபமாக்குகிறது. வாசிங்களேன், முன்னை தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இரத்தத்தாலே சமீபமானீர். முன்னால் நம்ம அந்நியர்களா இருந்தோம். இந்த கிறிஸ்துவனுடைய அந்த வேத வசனத்துக்கும் அல்லவிட்டால் இந்த ஆசீர்வாதத்திற்கும் நம்ம அந்நியரா இருந்தோம். இப்போ பாருங்கள் தூரமா இருந்தோம். முன்னே தூரமா இருந்த நீங்கள், தேவனுக்கும் நமக்கும் பெரிய இடைவேளை இருந்தது. பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நமக்கும் பெரிய இடைவேளை. முன்னால தூரமா இருந்தோம். கர்த்தரை அறியலை, ரட்சிப்பு அறியலை, இயேசுவை அறியலை, வசனம்னா என்னன்னு தெரியாது, ஆவிக்குரிய அனுபவம்னா என்னன்னு தெரியாது. முன்னால தூரமா இருந்தோம். ஆனால் தூரமாக இருந்த நம்மளை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இப்போ எப்படி ஆக்கியிருக்கிறது? சமீபமாக ஆக்கியிருக்கிறது. ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாற்றியிருக்கிறது. வாக்குத்தத்தத்திற்கு உரிமை கொள்கிறவர்களாய் நம்மை மாற்றியிருக்கிறது. இப்போ நம்ம அவருக்கு சொந்தமாய் மாறினோம். சொல்லுங்க, யாருக்கு? அல்லேலூயா. அதனால தான் எப்படி ஒரு பாருங்க, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே, இதை விட இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல இயேசுவை விட, இயேசுவை நம்ம சொந்தமாய் கொண்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதை விட பெரிதான மேன்மை ஆமென் எனக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். நீங்களும் எத்தனை பேர் சொல்றீங்க, என் இயேசுவை நான் சொந்தமாக கொண்டிருக்கிறேன்ல, இதை விட பெரிதான மேன்மை எனக்கு வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா. கைகளை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கலாம், உங்களுக்கு டிகிரி இருக்கலாம், உங்களுக்கு விலை உயர்ந்த சில பொருட்கள்லாம் இருக்கலாம். ஆனால் இயேசுவை நம்ம சொந்தமாய் கொண்டோம் பார்த்தீங்களா, ஆமென். பாருங்க, அதை விட பெரிதான மேன்மை எதுவுமே இல்லை. கையை தட்டி ஒரு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஜீசஸ். ஆமென். கொலோசியருக்கு எழுதின நிருபம் அப்படி 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் திணி, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அவர் சமாதானத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி அவர் ஒப்புரவாக்கினார். நம்மளை என்ன செய்தாரு? ஒப்புரவாக்கினார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் பெரிய ஒரு பகை, பெரிய ஒரு பிளவு எப்போ உண்டானுச்சு? மீறுதல்னாலே உண்டாச்சு, கீழ்ப்படியாமையினாலே உண்டாயிற்று. ஆதாம் முதலே அது உண்டாயிற்று. அந்த பகை என்கிற அந்த அந்த தடை சுவரை இயேசு சிலுவை மரணத்தினாலே அதை உடைத்து போட்டார். அவருடைய சரீரம் உருகுலைந்ததினாலே, அவருடைய அந்த சிலுவையிலே அவர் பட்ட துன்பத்தினாலே, துன்பத்தின் வழியாக தான் ஒப்புரவு என்கிற அந்த ஆமீன் ஒரு காரியத்தை ஆண்டவர் சிலுவை மரணத்தின் மூலம் அவர் உண்டு பண்ணினார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தம், ஆமீன். பாருங்கள், பரலோகத்தில் உள்ளவைகள், ஆமீன், பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாகவே தமக்கு என்ன செய்தார்? பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவர் என்ன செய்தார்?
பிரியமாயிருந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனையும் பரலோகத்துக்கும் அவனுக்கு ஒரு தொடர்பை சிலுவையில் மரணம் உண்டு பண்ணியது. அப்போ அவர் சிந்தின இரத்தம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய நமக்கு சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். பிரைஸ் காட். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 12:13 அந்த இரத்தம் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். அதனுடைய 12 அதில் நாம் அவர்கள் ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை 11வது மரணம் நேரிடுகிறது. ஆட்டுக்குட்டியின் சேர்ந்து சொல்லுவோமா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எத்தனை பேர் வாயை திறந்து சொன்னீங்க? எத்தனை பேர் வாயை மூடிட்டு சொன்னீங்க? யோசிக்கிறான், என்னடா வாயை மூடிட்டோம். சோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர்கள் ஜெயித்தார்கள். நாங்களும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம். எப்படி? இயேசுவின் இரத்தத்தினால். சிலுவையில் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியை நமக்கும் தந்திருக்கிறார். பிரைஸ் கார்டு. அப்போ இயேசு சிந்தின இரத்தம் நமக்கு என்னது கொடுக்கும்? ஜெயம் கொடுக்கும். சொல்லுங்க, என்னது கொடுக்கும்? அதனால ஏதாவது பிசாசனுடைய போராட்டங்களை சரீரத்திலே குடும்பத்துக்குள்ளே நீங்கள் அனுபவிக்கும் பொழுது சொல்லணும், இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தினால் ஜெயம் எடுக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தருடைய வசனங்கிறது ஒரு வாள் போலையாகும். நல்ல ஒரு பெரிய வாள், ஒரு நல்ல ஒரு வெப்பன்ஸ். எந்த வசனம் என்னது? வாள். இந்த வாள் கையில் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சிலவங்க எல்லாம் அந்த வாள் இல்லாமல் நடப்பாங்க. வசனம் இருக்காது, இருதயத்துக்குள்ளே இருக்காது, மனசுக்குள்ளே இருக்காது. அதனால வசனம் ரொம்ப முக்கியம். ஒரு எதிரியை வீழ்த்தணும்னா ஏதாவது வெப்பன்ஸ் வேணும். ஒரு பாச்சாவை அடிக்கணும்னா கூட ஏதாவது என்னது வேணும்? வெப்பன்ஸ் வேணும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, சாத்தான் ரொம்ப அவன் சிலவங்களுக்கு கண்ணுக்கெல்லாம் அவன் ரொம்ப சோட்டாவாக இருப்பான். சாத்தான் எப்படி இருப்பான்? சிலவங்க கண்ணுக்கு அப்படின்னா ரொம்ப சின்னவனாக இருப்பான். சிலவங்களுக்கு பெரிய கோலியாத்து போல இருப்பான். உங்கள் கண்ணு பக்கத்தில் இருக்க ஆளுக்கு லேச கேளுங்க, உங்கள் கண்ணுக்கு சாத்தான் சோட்டா போல இருக்கானா, கோலியாத்து போல தெரிகிறானா? அவன் கோலியாத்து போல இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு முன்பாக நத்திங். இவன் ஒன்றும் இல்லை. தாவீதுக்கு எப்படி தெரிஞ்சது? இவன் ஒன்றும் இல்லை. இவன் சும்மா எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. எப்போ எவ்வளோ பெருசாக இருக்கான், பெரிய அரக்கனாக இருக்கானே, பெரிய ஆயுதங்களை வச்சிருக்கிறானே, இவனை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது? ஆனால் அவன் சொல்லுகிறான், பாருங்கள், இவன் ஏமாத்திரம். ஏன்னா தேவனை தாவீது கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருந்தான். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை. அல்லேலூயா. என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லும் பொழுது பவுல் அதை இப்படி சபைக்கு இப்படியாக சொல்றார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்பவன் உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மிலே இருக்கிறவர். அல்லேலூயா. நம்ம இயேசு பெரியவர். ஒரு சின்ன பாருங்கள், அரசியல் அதிகாரி ஒரு மினிஸ்டரோடு ஒரு மனுஷனுக்கு பழக்கம் இருக்குன்னு வச்சுடுங்க, அவன் கீழவே இருக்க மாட்டேங்கிறான். இந்த மினிஸ்டர் கூப்பிட்டுட்டா அப்படிங்கிறான். அதிகாரிகளே மிரட்டுறான், எல்லாம் பயப்படுறான். ஓகே, இவன் ஏதோ அந்த கட்சிக்காரன் போலுக்குண்டு. நான் சொல்ற விஷயம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், அன்பு தேவப்பிள்ளை, அவருடைய இரத்தத்தினால் நம்ம ஜெயம் எடுக்க இன்றைக்கும் கர்த்தருடைய இரத்தம் நமக்காக கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் அதிக நன்மையானதை பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருந்து கொண்டு நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. அதிக நன்மையானதை. Glory, hallelujah. Praise God, praise God, praise God. ஆமென். அவர்கள் அவனை ஜெயித்தாங்க. ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே ஜெயித்தாங்க, வசனத்தினாலே ஜெயித்தாங்க. சொல்லுங்க, எதனால ஜெயித்தாங்க? அப்போ நம்மள்ட்ட ஒரு வெப்பன்ஸ் இருக்கு. என்ன வெப்பன்ஸ் அது? சொல்லுங்க.
வசனம் என்கிற வெப்பன்ஸ். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பூமியில உண்மையிலே வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு நடக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தை எப்படியாவது, வசனம் என்கிற வெப்பன்ஸை உங்க இருதயத்துக்குள்ள வைங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனம் என்கிற பெரிய வாள், வசனம் என்கிற வாளை எடுத்து சத்துருவை என்ன செய்யலாம்? அவன் பயப்படுவான். இயேசு பிசாசை ஜெயிக்கிறதுக்கு பயன்படுத்தினது என்னன்னா வசனம் தான். ஆமீன். அடுத்ததாக வேகமாய் ஆமீன் பாருங்கள், ஒரு சில வசனத்தை மட்டும் சொல்லி கர்த்தருடைய பந்திக்கு நேராக போக இருக்கிறோம். இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தினார். இயேசு பொதுவாக அவர் ஒரு 7 இடத்துல அதிகமாக அவருடைய இரத்தம் ப்ளீட் ஆனது, இரத்தம் சிந்தினார். முதலாவதாக அவர் கெத்செமன் தோட்டத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு கெத்செமன் தோட்டத்தில் மிகவும் வியாகுலப்பட்டார். அவர் என்ன கைது செய்யப்படலை, அவர் இன்னும் ஆமீன் அடிக்கப்படலை. அவர் நார்மலாக சீஷர்களோடு கூட இருக்கும் பொழுது முதலாவது அவர் இரத்தம் சிந்துகிறார். எப்படி என்று சொன்னார், அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை அந்த கடைசி வார்த்தையை சேர்ந்து ஒருக்க வாயில சொல்லுங்க, இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. கெத்செமன் தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய பிளட் பாருங்க, இந்த சயின்ஸ் படி மெடிக்கல் படி எப்படி சொல்றாங்க, ஒரு மனிதன் அதிகமாக வியாகுலப்பட்டான். அதிகமாக இப்போ இந்த பெயின் சாதா ஒரு மனுஷனுக்கு வந்தாலே சொட்டிங் ஆகும். ஏதாவது வேலை நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுற சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கு வேர்க்கும். அப்புறம் ஏதாவது திடீர்னு ஒரு காயம் பட்டுட்டுனாலும் உடனே வேர்க்கும், கொஞ்சம் பிளட்டு வெளியே போயிட்டாலும். அப்போ அந்த பெயின், அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். அந்த ஃபர்ஸ்ட் 2 வேர்டை பாருங்க, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அவர் அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார். ரொம்ப வியாகுலப்பட்டார். அந்த சிலுவை பாடை நினைத்தார். அது அவர் இப்படியாக வாரினாலே அடிக்கப்படுவார்கள், சிலுவை சுமந்து செல்ல வேண்டும், இதெல்லாம் அவர் நினைத்தார். அந்த கெத்செமன் தோட்டத்தில் அதான் அவர் ஜெபித்த வேர்டு என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படி ஆகணும். ரொம்ப அப்படி போராடி ஜெபிக்கிறார். ரொம்ப நம்ம சிலுவையிலே மரித்தார்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம். அது ஒரு பயம் நிறைந்த மரணம். அது ரொம்ப உபத்திரவப்படுத்தி தான் அதை சிலுவையில் அறைந்து கொலை செய்வார்கள். அப்போ இயேசு ரொம்ப மென்மையான, ரொம்ப சாஃப்டானவர். இப்போ ஒரு மனுஷனே, இந்த பூமியில் இருக்கிற மனுஷனே பாருங்க, மனுஷனுக்கு மனுஷன் வித்தியாசம் இருப்பான். ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்த ஒருத்தன் ஏசா, ஒருவன் யாக்கோபு. ஏசா வேட்டையாடுவான். அவனுக்கு காட்டுக்குள்ளெல்லாம் சுற்றி திரிகிறது ஒரு பிரச்சனையே இல்லை. லைட் இல்லாமலே வாழ்ந்த இந்த உலகம்தான் ஒரு நாள் நம்முடைய உலகம். இன்னைக்கு தான் லைட் இல்லாமல் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், வெளியே போக மாட்டேங்கிறோம். இதே போல் மனுஷனுக்கு மனுஷன், சிலவங்கெல்லாம் ரொம்ப இன்னைக்கும் இருட்டை கண்டா பயப்படாதவங்க இருக்கிறாங்க. எந்த விஷப்பூச்சிகளை கண்டாலும் எதை கண்டாலும் பயப்படாமல் இருக்கு. இன்னைக்கும் காட்டில் வாழுகிற மனுஷன் இருக்கிறான் பாருங்கள். அப்போ ஆப்பிரிக்கா கண்டங்களில் இன்னைக்கும் அந்த பயங்கரமான காடுகளில் வாழுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்படி விஷயத்துக்கு வந்துடும். அப்போ இயேசு அப்படி அல்ல, அவர் ரொம்ப மென்மையானவர். அவருக்கு குணத்தையே பாருங்கிற, சும்மா யாரை கண்டாலும் இறக்கப்படுறார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு பார்வை அடையணும்னு அவன் பார்வை இல்லையேன்னு அவனை தொட்டு சுகமாக்குறார். குஷ்டரோகிகளை கண்டா எல்லாரும் விலகி போவாங்க. இயேசு குஷ்டரோகிகளுக்கு மேலே தன்னுடைய கையை வைக்கிறார், அவங்கள சுகமாக்குறாரு. இயேசு எவ்வளவு பாருங்க, ரொம்ப சாஃப்டானவர். 4 சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுதே அவர் ரொம்ப மென்மையானவர், அவர் ரொம்ப சாஃப்டானவர். பாருங்கள், அவருக்கு ஒரு கொடூர மரணம் அந்த சிலுவையிலே அவரை சுமக்க வைக்கிறதையும் அறைய வைக்கிறதையும் வாரினால் அடிக்கப்படுகிறதையும் அவர் பாருங்க, இவ்வளோ நாள் அவர் ரொம்ப மகிமையாக இருக்கிறார். அவர் எங்கேயோ போனால் போதுகிறே வாங்கப்பா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு நிறைய பேர் டின்னருக்கு கூப்பிட்டாங்க, நிறைய பேர் சாப்பிட கூப்பிட்றாங்க. அப்படி தானே, போதுகிறே உங்களை பார்க்கணும், உங்களை அப்படி தான் நிறைய பேர். இந்த அவ்வளோ வருஷமும் அவருடைய அம்மா அப்பாவுடைய அரவணைப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற இடத்துலலாம் வெல்கம். ஆனால் அப்படியே ஒரு நிமிஷத்தில் சூழ்நிலை மாறப்படுகிறார். அடுத்த நாள் அன்னைக்கு இரவே அவர் என்ன செய்யப்பட போகிறார், கைது செய்யப்படுறார். ஒரு குற்றவாளியை போல மற்றவங்க எல்லாம் உட்கார்றாங்க. இதுவரை எங்கே போனாலும் இயேசுவே வாங்கன்னு அவரை என்ன செய்ய வச்சுருப்பாங்க, முதல்ல அவரை உட்கார வச்சுட்டு எல்லாரும் எங்கே உட்கார்ந்துருப்பாங்க, தரையில் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால்
அந்த சிலுவை பாடு, அந்த உபத்திரவம் என்று சொன்ன உடனே அவரை அவமதித்தும், அவரை நிந்தையான வார்த்தைகளை பேசியும், அவரை உமிழ்ந்து துப்பியும் அடித்தும், இப்படி அந்த சேவகர்கள்லாம் அவரை பரியாசம் பண்ணி, கனத்துக்குரியவர், மகிமையானவர், எவ்வளவு மேன்மையானவர் இந்த மனுகுலத்தில் அவர் படப்போகிற அந்த பாடுகளை எல்லாம் நினைச்சார் பார்த்தீங்களா? அவர் பெயின், அவர் ரொம்ப வேதனையோடு, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். மீண்டும் போய் ஜெபம் பண்றார், முகங்குப்புற விழுகிறார். ஒரு விதத்தில் வாசிக்கிறோம், இயேசு எப்படி போய் விழுகிறாரு? அப்படி முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்றார். அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றார். அப்போ நம்முடைய ரட்சகரே முழங்கால் படிட்டார்னா, உங்களுக்கு முட்டில் யாருக்காவது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் ப்ரேயர் டைமில் சேர்லலாம் உட்கார்றதுனால, மற்றபடி நீங்கள் பாருங்கள், இயேசுவே முகங்குப்புற விழுந்தாரே, ஆனால் இயேசுவே மண்டிட்டு ஜெபம் பண்ணார்னா நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல முட்டுக்கெல்லாம் ஆரோக்கியம் தந்திருக்கிறத வர நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குங்க. அல்லேலூயா. சத்தமாக கையை உயர்த்தி ஒரு அல்லையே சொல்லுங்களேன். நான் நேற்றைக்கு சொன்னேன், உங்களுக்கு விசாலமான அறைகளை கொண்ட வீடுகளை கத்த தந்திருக்கிறாருன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்த வைங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு 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 பாய், நம்ம ஊரில் சொல்லுவாங்க, நல்ல அழகான கோரம் பாயெல்லாம் கிடைக்கும், அதோட மேட் அதுக்காக ஒதுக்கி வச்சுருங்க. இது நான் ப்ரேயர் பண்ணுறதுக்கான மேட், இது நான் ப்ரேயர் பண்ணுறதுக்கான இதுன்ட்டு உங்கள் முழங்கால் படிட்டா அதுவே உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வரும், அதுவே உங்கள் சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் ஆமென். பாருங்கள், இன்னைக்கும் ஜெபத்தை கேட்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நல்ல ஒரு பல்லவி உண்டு பாருங்க. ஜெபமதை கேட்டிடும் தேவா என்பதா ஆனதால் ஆனந்தமே, ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவா என்பதா ஆனதால் ஆனந்தமே, ஏறெடுப்போம் நம் இதயமதை, ஏறெடுப்போம் நம் இதயமதை, என்று மாறாமல் பதில் தரும் மன்னனிடம், என்று மாறாமல் பதில் தரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அப்ப ஜெபத்தை கேட்கிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். இயேசு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிறார். மிகுந்த வியாகுலத்தோடு அதிக ஊக்கத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுகிறது. அந்த நான் சொன்ன அந்த மெடிக்கல் படி அந்த பாருங்க, அந்த அவருக்கு அந்த ப்ரெஷர் அல்லது அந்த மிகுந்த வியாகுலத்தோடு அந்த இரத்த நாளங்கள்லாம் அப்படி வெடித்து அப்படி பாருங்க, வெயினுக்கு அந்த ஸ்கின்னுக்கு வெளியில் அப்படி வருகிறது. இப்படி ஒன்று நடக்குமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. எஸ், ஒரு மனுஷன் மிகுந்த வியாகுலப்பட்டார், மிகுந்த துக்கம் நிறைந்த மனிதனாக இருந்தால் இந்த மாதிரி பிளட்டு வரும் என்கிறது மருத்துவ ரீதியாக ரூபிக்கப்பட்டிருக்கிறது, நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ இயேசு 7 இடத்திலே அவருடைய இரத்தம் பெருமளவு சிந்தப்பட்டது என்று சொல்லி பார்த்தோமே. இன்றைக்கு இந்த முதல் இடத்தை நாம் தியானித்து ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். வரும் நாட்களிலே அடுத்த ஞாயிறு மீண்டும் நாம் சிலுவையை குறித்து நாம் படிக்கலாம். அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு பாருங்க, அவருடைய இரத்தம் அப்படியாக அந்த கெத்செமனே தோட்டத்தில் விழுகிறது. அவர் கதறி ஜெபிக்கிறார், அவர் கதறி ஜெபிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சத்தமா ஏன் ஜெபம் பண்ணணும், ஏன் வாயை திறந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. ஆமேன். பேதுருவிலே அழகாக வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் மாம்சத்திலே இருந்த நாட்களிலே ஆமேன் தம்மை ரட்சிக்க வல்லவரை நோக்கி, எடுத்தீங்களா? நானே சொல்லி போகிறேன். ஆமென். பாருங்கள், அப்போ அவர் தம் மாம்சத்திலே இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே அவர் எப்படி ஜெபித்தார் என்று அங்கே அப்போஸ்தலர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். சத்தமாய் அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் சத்தமிட்டு கதறி ஜெபித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனபடினாலே இயேசு நமக்காக அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்து கொண்டே இருக்கிறது. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தம் என்கிற ஒரே வார்த்தையிலே சொல்லுகிறோம். அப்போ அவருடைய சரீரத்திலிருந்து சிந்தின இரத்தம் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை நம்ம தியானித்தோம். நம்மை தேவனோடு கூட சமீபமாக்குகிறது, நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறது, நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறது. ஆமேன். பிரைஸ் காட். நமக்கு ஜெயம் கொடுக்கிறது. ஆமேன். பிரைஸ் காட். அந்த இரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா.
நம்ம எல்லாரும் ஒரு விசை அப்படி வேதாகமத்தை மூடி வைத்து கொண்டு ஆண்டுடைய சமூகத்தில் ஆமென் முழங்கால் பிடிடும். சேரில் இருக்கிற பிள்ளைங்க அப்படி எழும்பி நின்னுங்க. ஒரு விசை சிலுவையை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பிதாவே, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறதப்பா. ஆனா ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கோ இது தேவ பலனாக இருக்கிறது. எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற எங்களுக்கோ இது இன்னும் பலனை தருகிறதப்பா. பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். நெருங்கி வருகிற பாவங்களை தள்ளிவிட்டு ஓட ஆண்டவரே சிலுவையை பற்றிய உபதேசம் எங்களுக்கு பலனை கொண்டு வருகிறதே. சிந்தின ரத்தம் எங்க பாவங்களை கழுவி எங்களை நீதிமானாய் மாற்றி எங்களை சமீபமாக்கி எங்களுக்கு சமாதானத்தை தந்து ஆண்டவரே மக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கும் அதிக நன்மையானது எங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம். உங்க பாதத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். மாதமுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். பிசினஸ் பண்ற பிள்ளைங்க இருக்கிறாங்க, வியாபாரங்கள் தொழில்கள் பண்ற பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த மாசம் கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென்.